ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மதுரை முஸ்லீம்ஸ் குக்கிங் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குட்டி லஞ்ச் மினி விலாக் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு ப்ரான் வந்திருக்கு, அப்புறம் காலிஃப்ளவர் வந்திருக்கு. சரி என்ன பார்க்கலான்னு ஐடியா பண்ணும்போது ஒரு மிளகு ரசம் சூப்பராக வச்சு காலிஃப்ளவர் பொரியல் செஞ்சு ப்ரான் வறுவல் செஞ்சிடலான்னு தோணுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ப்ரான் வறுவல் செஞ்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சுக்கிறேங்க. கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாமே இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறலாம். இப்போ இது கூடவே கொஞ்சம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறமா மீன் வறுவல் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறம் 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறமா கரம் மசாலா தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கிறங்க. அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் போட்டு ப்ரான் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இது கூட சேர்த்துடலாம். இப்போ ப்ரான் நல்லா கலந்து விட்டு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து கொஞ்சம் வேக விட்டலாம். அது வரைக்கும் நம்ம ரசம் ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ ப்ரானில் நான் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் உப்பு போடலை. இப்போ ரசமுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு அப்புறமா சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க. மிக்ஸி ஜாரில் நான் ஆல்ரெடி மசாலா அரைச்சி வச்சுருந்தேன். என்ன மசாலானா ஜீரகம், மிளகு, பூண்டு, பச்சை மிளகா, தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் குறைன்னு தான் ரசமுக்கு மசாலா அரைக்கணும். அந்த மசாலாவையும் இந்த வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க. இப்போ ஒரு பெரிய சைஸ் புளி தண்ணியில் சேர்த்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த புளி கரைச்சலையும் இந்த மசாலாக்கு மேலே சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் தேவையான அளவு உப்பு சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. இந்த ரசம் நான் கொதிக்க விட மாட்டேன். கொஞ்சம் கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது கொத்தமல்லி தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடுவேன். ஒரே மாதிரியே ரசம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ரசம் வச்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி தூவி அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இந்த ரசம் ரெடி ஆகிற கேப்பில் இங்கே ப்ரான்லேயும் தண்ணி வற்றிருக்கும் பாருங்கள். ப்ரான்லேயும் நல்லா தண்ணி வற்றி ப்ரான் வெந்துருச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் எண்ணெய் அப்புறமா கொத்தமல்லி தூவி நல்லா கிளறி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான டேஸ்டியான ப்ரான் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் காலிஃப்ளவர் பொரியல் செய்கிறதுக்காக அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது கூட கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்ட போகிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் காலிஃப்ளவர் இதில் சேர்க்கணும். அப்போ தான் சின்ன சின்ன புழு பூச்சி எல்லாம் இருக்கிறது சாகும். இப்போ காலிஃப்ளவர் செய்ய அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சு அது கூட தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. அது கூட 1 டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு, அப்புறமா வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இது கூட சேர்த்துடலாம். இப்போ காலிஃப்ளவர் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மசாலா பவுடர், கறி மசாலா பவுடர் இருக்கு இல்லையா, எல்லா கடையிலையும் கிடைக்கும். அந்த கறி மசாலா பவுடரும் உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அப்புறமா காலிஃப்ளவர் வேகிற அளவு தண்ணி, எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ தண்ணி சேர்த்து நல்லா தண்ணி வற்றுற வரைக்கும் வேக விடுங்க. இப்போ தண்ணி நல்லா வற்றி காலிஃப்ளவரும் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஃபைனலாக தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போ காலிஃப்ளவர் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக சாதம் தான் ஆக்கணும். நான் குக்கரில் தான் சாதம் வைப்பேன். 1க்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுவேன். இப்போது சாதம் தேவையான அளவு உப்பு, தண்ணி எல்லாம் சேர்த்து குக்கரை மூடி விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அவ்வளோதாங்க, சாதமும் ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதம், அப்புறமா சூப்பரான மிளகு ரசம், டேஸ்டியான ப்ரான் வறுவல், எம்மியான காலிஃப்ளவர் பொரியல். அவ்வளோதாங்க இன்றைக்கி நான் செஞ்ச லஞ்ச் மினி விலாக். என்னோடய லஞ்ச் மினி விலாக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம மதுரை முஸ்லீம்ஸ் குக்கிங் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.